இந்திய ஆக்ரோஷமாக விளையாண்டாலும் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோன்னு இந்திய அணிக்கு சவால் விட்டுருக்காரு ஜாஸ் பட்லர். எங்களுடைய ஆட்டம் இப்படி தான் இருக்கும், அந்த பாகிஸ்தான் வீரருக்கு மூளையே இல்லைன்னு ரோஹித் சர்மா செமிஃபைனல் 2 குறித்து பேசியிருக்காரு. ஸோ செமிஃபைனல் 2 குறித்து இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர், இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 8 மணிக்கு இந்திய விசஸ் இங்கிலாந்து 2 பேருக்கும் இடையே செமிஃபைனல் 2 மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வெற்றி பெற அணி 29ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபைனலில் மோதுவாங்க. செமிஃபைனல் போட்டி தொடங்குறதுக்கு முன்பு இன்று பேசிய ஜாஸ் பட்லர், நாங்கள் வித்தியாசமான இந்திய அணி கூட இந்த செமிஃபைனல் 2ல் விளையாட போகிறோம். இந்த முறை சவால் நிறைந்த ஒரு போட்டியாக இருக்கும். 2022 விளையாண்ட இந்திய அணிக்கும் தற்போது விளையாண்டுட்டு இருக்க இந்திய அணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் விதம், ரோஹித் அணியை நடத்துகிற விதம்னு இந்திய அணி ஒரு ஆக்ரோஷம் நிறைந்த சுதந்திரம் நிறைந்த ஒரு அணியாக இருக்கு. அதை நம்ம 2023 வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு பல மாற்றங்கள் செய்து தற்போது ஆக்ரோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நாங்களும் அதை விட சிறந்த ஆக்ரோஷத்தோடு தான் விளையாட போகிறோம். அதுதான் எங்களுடைய பிளானாக இருக்குது. 2022 உலகக்கோப்பை செமிஃபைனலில் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தினது ஒரு சிறந்த ஆட்டமாக இப்போ வரையும் பார்க்குறோம். எங்கள் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியே அது ஒரு சிறந்த தருணம், அது ஒரு சிறந்த நாளும் கூட. அந்த நாளில் சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை எடுத்தது ஒரு சிறந்த தருணமாக நான் பார்க்குறேன். அதே போல் இந்த செமிஃபைனல் 2லையும் நாங்கள் சிறப்பாக விளையாண்டு இந்தியாவை வீழ்த்துவோம். அதற்கான அனைத்து திட்டங்களும் அதற்கான அனைத்து தகுதிகளும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாஸ் பட்லர் செமிஃபைனல் 2 குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. இதே போல் இந்த செமிஃபைனல் 2 போட்டிக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ரோஹித் சர்மா, இந்த உலகக்கோப்பை தொடருக்கு முன்பு நாங்கள் தோல்விகளையும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சில நாளையும் கடந்து வந்திருக்கோம். அதை பற்றி இப்போ நினைக்கல, நாங்கள் இன்று எப்படி விளையாட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நினைக்கிறோம். மேலும் இது ஒரு அழுத்தம் நிறைந்த போட்டி தான், ஆனால் நாங்கள் அதை பெருசாக அழுத்தமாக நினைக்கல. இது ஒரு சாதாரண போட்டியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அரையிறுதி மேட்ச்சில் ப்ரெஷர் நிறையா இருக்கும், ஆனால் அதை எதிர்கொண்டு நாங்கள் சிறப்பாக விளையாடணும். அப்போ தான் எங்களால் இங்கிலாந்து போன்ற ஒரு அணியை வீழ்த்த முடியும். மேலும் 2023 செமிஃபைனல் நாங்கள் இங்கிலாந்து கிட்ட தோத்தது உண்மைதான், ஆனால் அதை பற்றி இப்போ பேச முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற அணி வேறு, இப்போ எங்களுடைய மனநிலை வேறு. நாங்கள் அதை மாற்றி அமைப்போம். அதற்கான எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு அணியாக எங்களுக்கு நல்ல மனநிலை இருக்குது. ஒருவருக்கொருவர் வெற்றியை பகிர்ந்து கொண்டு நல்ல மனநிலையில் இருக்கும். நாங்கள் உலகக்கோப்பை தொடர் எதுக்கு விளையாட வந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றிட்டு தான் நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா செமிஃபைனல் 2 குறித்து பேசினார். அடுத்ததான் ரோஹித் சர்மாட்ட பாகிஸ்தான் முன்னாள் வீரர் இன்சமான் உல் ஹக் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அது குறித்து கேட்டாங்க. அதாவது அவர் இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா போட்டியில் 15வது ஓவரில் ஹர்தீப் சிங் பாலை சேதப்படுத்தி ரிவர்ஸ் ஸ்விங் ஆக்கி 2 முக்கிய விக்கெட்டை எடுத்தார். ஸோ வெள்ளை பந்தில் ரிவர்ஸ் ஸ்விங் 25-30 ஓவருக்கு பிறகு தான் ஆகும். ஆனால் ஹர்தீப் சிங் பாலை சேதப்படுத்தியிருக்காரு. இதே நாங்கள் பண்ணால் அதை கண்டுபிடிச்சிருவாங்க, இந்தியா பண்ணால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்தியா ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதற்கு பதிலளித்த ரோஹித் சர்மா, இதற்கு நான் என்ன பதிலளிக்கிறது, நாங்கள் ஒன்றும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் விளையாடலை, வெஸ்ட் இண்டீஸில் விளையாடுறோம், வெயிலில் விளையாடுறோம். குறிப்பாக வெயிலில் விளையாடும்போது பால் ஈஸியாக ஹோல்ட் ஆயிரும், அதனால பால் ஸ்பிங் ஆகும். அது எங்களுக்கு மட்டும் இல்லை, பிற அணிகளுக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் நடந்திருக்கு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்கன்னு ரோஹித் சர்மா காட்டாமல் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா பட்லருடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி செமிஃபைனல் 2ல் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போய் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.